அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கன்னி ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. புதனை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் 23ஆம் தேதி கன்னியிலேயே ஆட்சி உச்சம் பெறாரு. சோ அப்போ மாதத்தோட முதல் பகுதியில ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் புதன், ராசியிலேயே சுக்கிரன் இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் விரயங்களும் விமர்சனங்களும், இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சுப விரயங்கள் நிறைய ஏற்படும். குறிப்பா ஒரு 40 வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வீடு சம்பந்தமாக செலவுகள் அல்லது வாகனத்துல செலவுகள், சில பேருக்கு புதிய வீடு வாங்குறது அல்லது ஆபரண சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, சுப காரியத்துக்காக செலவு பண்றது, இப்படி சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறையவே இருக்கு. அதுல மேக்சிமம் ஆல்ட்ரேஷனு, வாகனத்தை பழுது பார்க்கறது, வாகனத்துக்கு புதிதாக வாங்குறது, இதெல்லாம் கூட அடங்கும். மொத்தத்துல சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஏற்படலாம் கூட, உங்க பிள்ளைகள் வகையில உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னாக்க விமர்சனங்களும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வாழ்க்கை என்ற போராட்டத்துல ஜெயித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் இந்த வாழ்க்கையோட தரம் இப்ப உயர்ந்து கொண்டிருக்கும். ஏதோ ஒரு வகையில ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய பயணம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த நேரத்துல சில பேர், குறிப்பா உறவுகள்ல சில பேரும் சரி, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ற போர்வையில உங்களுக்கு பிடிக்காத சில பேரோடையே நீங்க பழகிட்டு இருப்பீங்க. அவர்களுடைய விமர்சனங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய டெவலப்மெண்ட் தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பதில் சொல்லும். அதனால அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம, மன வருத்தங்கள் அடையாம நீங்க தொடர்ந்து போராடும் போது, தொடர்ந்து செயல்படும் போது வெற்றி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கைவரப்பெறும். இப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் நட்பு வீட்டுல சூரியனோட தான் இருக்கிறார். புத்திசாலித்தனமா தான் செயல்படுவீங்க, புத்திசாலித்தனமா தான் விரையுமே கூட ஆகும். கோபம், டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். அதே போல 9க்குரியவனாக வரக்கூடிய சுக்கிரன், 2க்குரியவன் ராசியில நீசம் பெறாரு. சுக்கிரன் நீசம் பெறும் போது தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம். தந்தைக்கே கூட சில உடலான பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அல்லது சில பேருக்கு தந்தையை பிரிந்து நீங்க வேற இடத்துல இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அதே போல சுக்கிரனை பொறுத்தவரை இங்க நீசமாகிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க கையில வரப்போனா அப்படி அப்படியே செலவாகிற மாதிரி இருக்கும். 2க்குரியவன் நீசமாகிறாரு ராசியிலேயே. அப்போ பணம் வரும் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் செலவும் அப்படியே போயிட்டே இருக்கும். அதனாலதான் சொன்னேன், வருமானத்துக்கு விட கொஞ்சம் கூடுதல் செலவாகும், சுப விரயங்கள் ஆகும். சில பேர் கடன் வாங்கியாவது அந்த சுப விரயத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். 6ஆம் பாவகத்துல சனி வக்கரமாயி இருக்கிறாரு. விரயத்துக்கு உண்டான பண வரவு என்பது கடன் மூலமாக கூட உங்களுக்கு ஏற்படும். அதே போல எதிரிகளும் இருப்பாங்க. எதிரிகள் யாரு? உங்க கூடவே இருக்கக்கூடியவர்கள் தான் எதிரிகள். சில பேர், எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர் எதிரிகளும் உங்களுக்கே தெரியாம உங்க கூடயே இருப்பாங்க. அவர்களை அடையாளம் காண்பீங்க, அவங்க உங்களை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனாலதான் விமர்சனங்களும் விரயங்களும் அப்படின்னு இந்த மாதத்தை பொறுத்தவரை நான் சொல்றது. செப்டம்பர் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் ராசிலேயே பெயர்ச்சி ஆயிடுவாரு. அதே போல செப்டம்பர் 18ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் ஆட்சி பெறாரு. சோ அப்ப மாதத்தோட முதல் பகுதியை விட 2வது பகுதி மிக சிறப்பா இருக்கு. இந்த விரயங்கள்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, சுப விரயெல்லாம் அதிகமாகிறதெல்லாம் மாதத்தோட முற்பகுதியில தான் வரும். அந்த முதல் பகுதியில கொஞ்சம் ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இப்ப வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க, 60 வயதுக்கு மேல இருக்கீங்கன்னாக்க உடல் நலத்திலையும் சில தொந்தரவுகள் வரும். இன்னொன்னு, தூக்கம் இல்லாம கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் வேலையில. சனி வக்கரம் பெற்று இருக்கு, சூரியனோட பார்வையில் இருக்கும் போது ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். எங்க வேலை பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். வேலை மாற்றம், இடமாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. இருக்கிற வேலையிலேயே இப்ப இருக்கிறது சிறப்பு. அதே போல பாத்தீங்கன்னாக்க வேலையே இல்லை, நான் எங்க போறது அப்படின்னாக்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. அது ஒரு சில பேருக்கு தொலைதூர பயணத்தின் மூலம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். பெண்களோட நட்பு அல்லது ஒரு உறவில் இருக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அந்த உறவில் சில நேரங்கள்ல உங்களுக்கு மனக்கசப்புக்கள்லாம் போகும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லைன்ற மாதிரிதான் இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியோட வாழ்க்கை போகும். மறுநாள் பாத்தீங்கன்னா எப்படி சண்டை வருதுன்னே தெரியாம கருத்து வேறுபாடோடு இருக்கும், பேசாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சோ அப்போ முதல் ஒரு 18 நாள் பெருசா தாம்பத்திய வாழ்க்கையில் கூட மகிழ்ச்சி இல்லை, ஒரு அந்யோன்யம் இல்லைன்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எல்லாம் தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஊர் விட்டு ஊர் போய் வேலையில இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மற்றும் பிள்ளைகள் மேல அன்பே வச்சிருந்தா கூட
சில பேருக்கு அந்த தற்காலிகமாக ஒரு பிரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில் காரணமாவது ஏதோ ஒரு வகையில குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல இருக்கும். அது வந்து மாதத்தோட முதல் பகுதியில அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல மாதத்தோட பிற்பகுதியில சுக்கிரனை பொறுத்தவரை 2 2ஆம் இடத்திலே ஆட்சி பெறும் போது கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு கூட சில பேருக்கு வருமானம் வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் வருமானம் கூடுதலாகவே வரும். சொல்ல போனா மாதத்தோட பிற்பகுதியில பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இன்கம் நல்லா ஜென்ரேட் ஆகும். ஒர்க் ப்ரெஷரே இருந்தா கூட வருமானம் கொஞ்சம் சற்று அதிகமா தான் இருக்கும். அதே போல நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும், ஆர்டர்கள் கையெழுத்தாகும். 10ல வந்து செவ்வாய் திக் பலத்தோட இருக்கிறாரு. 8க்குரியவன் 3ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வேலையில வந்து ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் வரும். அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில விரயங்கள் குறைந்து உங்களுக்கு கையிருப்பு சேரும், அதாவது சேமிப்புகள் உயரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. கணவன் மனைவிக்குள் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து. அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கணவன் மனைவிக்குள் பெருசா பிரச்சனை கிடையாது. ராசியிலேயே வந்து புதன், சந்திரன், சூரியன், இதனால ஒரு மன அழுத்தம், கோபம், டென்ஷன்லாம் இருக்கும். சந்திக்கக்கூடிய நபர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரும். கோபம், டென்ஷன் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே போல சில பேருக்குலாம் கண் தொடர்பான சில பிரச்சனைகள், உபாதைகள், மேலும் வந்து தலைவலி, ஸ்கின் ப்ராப்ளம் போன்றவை இந்த காலகட்டத்துல வரலாம். உடல்நல விஷயத்துல நீங்க மாதம் ஃபுல்லாவே கொஞ்சம் டேக் கேர் எடுத்துங்க. முதல் பகுதியில் கசந்த காதல் வந்து பிற்பகுதியில மலரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சில பேருக்கு வந்து காதலர்களுடன் சில சண்டை பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஒரு அஃபேர்ல இருக்கீங்கன்னாக்க முதல் பகுதியில உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சச்சரவுகளோட மனக்கசப்போடு இருந்தா கூட மாதத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு அந்த எதிர்பாலினரால் வந்த பிரச்சனைகள் நீங்கும். குறிப்பா வந்து மாதத்தோட முதல் பகுதியில் தான் உங்களுக்கு சில மன வருத்தங்கள்லாம் குடும்ப வாழ்க்கையில் கூட. மாதத்தோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோச்சாரத்துல சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் ஆட்சி பெறும் போது வீடு, சொத்து, வாகனம் வகையில வந்து ஆதாயங்கள் ஏற்படும். இதை விற்கிறீங்க அப்படின்னா ஆதாயம் வரும். இந்த காலகட்டத்துல சில பேருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் மாதத்தோட முதல் பகுதியிலேயே இருக்கு. அதே போல குறிப்பா சில பேருக்கு வந்து பொருளாதார ரீதியாக நன்மைகள் அடைவீங்க. குறிப்பா பூர்வீக சொத்து போன்றவற்றில் பிரச்சனை இருக்குன்னா பூர்வீக சொத்துல ஒரு தெளிவான பதில் கிடைச்சு சில பேருக்கு பூர்வீக சொத்தே கிடைக்கும். வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகளில் வெற்றி உண்டாகும். இந்த மாதத்தோட முதல் பகுதியில செலவானதெல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில வரும். கடனுடைய அழுத்தம் இல்லாம பெருசா தொந்தரவு இல்லாம இருப்பீங்க. மேலும் இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்பாலினரால் வந்த பிரச்சனைகள், துன்பங்கள் நீங்கக்கூடியதாகவும் இருக்கும். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 7ஆம் இடத்துலயும் கேது ராசிலேயே இருக்காரு. அப்போ வந்து கேது, சூரியன், சந்திரன், புதன் இந்த கிரக சேர்க்கை ராசியில் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பா பெண்களாக இருந்தாக வாழ்க்கை துணைவர் பற்றிய குழப்பங்களும் பிள்ளைகளை பற்றி கவலைகளுமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் வந்து ஒரு நாள் வந்து ஹாப்பியா இருக்கிறீங்கன்னாக்க ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் சேடா இருக்கிற மாதிரி மன விரக்தி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். குழப்பங்கள் நிறையவே இருக்கும். ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு கொள்வீங்க. ஒரு டிப்ரெஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லா. அதனால கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. இறை வழிபாடு செய்யறதும் நல்லது, மெடிடேஷன் பண்றது நல்லது. அல்லது உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யும் போது இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. அதுவும் குறிப்பா பெண்களாக இருந்தா அவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் மைண்டடாவே இருக்கிற மாதிரி இருக்கும். மேலும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பாளினுடைய அஃபையர்லாம் கூட ஏற்படும். எதிர்பாலினுடைய அஃபையர், புதிய காதல் அல்லது புதிய உறவு, ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சனி சாரத்துல இருக்கிறதுனால அதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஏஜ் உடைய அல்லது உங்களுடைய தகுதிக்கு குறைவான அல்லது ஏதோ ஒரு வித்தியாசமானவர்கள் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்க எதிர்பாலினரா இருந்தா அவங்க மேல ஒரு அஃபையர் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலையும் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலையும் அந்த எதிர்பாலினுடைய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தற்காலிகம்தான். அந்த விஷயத்துல பெருசா நீங்க ஈடுபடாம இருக்கிறது நன்மையை கொடுக்கும். இந்த குருவை பொறுத்துள்ள 9ஆம் பாவகத்தில் பாக்கியஸ்தானத்துல குரு இருந்து மிருகசிரீச நட்சத்திர சாரத்துல இருக்கு, 8 நட்சத்திர சாரத்துல. அப்போ வந்து 7ஆம் அதிபதி 8 நட்சத்திர சாரத்துல இருக்கலாமன்னாக வாழ்க்கை துணைவருக்கு உடனே பாதிப்பு ஏற்பட்டு நீங்களாம். அதற்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மேலும் வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் மேல பாசம் அன்பு வச்சிருந்தாலும் அவங்களை விட்டு பிரிந்து தற்காலிகமாக தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதுதானோ தவிர மற்றபடி வந்து ஒன்னாவே இருக்கிறாங்க, ஒரே ஃபேமிலியில இருக்காங்கன்னாக்க பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை.
ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெறதுனால குருவால நன்மைதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில சொல்றேன். மாதத்தோட பிற்பகுதியில சில கருத்து வேறுபாடுலாம் பெருசா அஃபெக்ட் பண்ணாது குடும்ப வாழ்க்கைய. 4ஆம் அதிபதி மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 9ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. உடல்நல விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திங்க. வீடு, வாகனம், சொத்து இவற்றில் செலவுகள் வரும். மேலும் 6ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான். புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ தொழில் வேலை ரீதியாக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அந்த தொழில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல கடன் கேட்டீங்கனாலையும் கடன் வரும். ஒரு தொகை கைக்கு வரணும், நீங்க கொடுத்த தொகையை நீங்க வாங்கணும்னா முயற்சி பண்ணலாம். வழக்குகள் இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ் இருக்கீங்க அல்லது சொத்து சம்பந்தமான கேஸ்ல இருக்கீங்கனாலையும் அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம். அரசு பணிக்காக படிக்கிறீங்க அப்படின்னாக்க அரசு பணி இந்த காலகட்டத்தில் அந்த பிராப்தம் பாக்கியம் உள்ளவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா மண், மனை, ரியல் எஸ்டேட்டு, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேரு, உணவுத்துறை, கட்டிடவியல், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களுக்கு எல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கூடுதலான ஒர்க் ப்ரெஷர், கூடுதலான ஆர்டர்கள் இருந்து முன்னேற்றங்கள் இருக்கும். அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா ஆடை, விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான தொழில்கள் இருக்கிறவங்க, மருத்துவம், என்ஜினியரிங் துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் வருமானம் எல்லாம் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, செலவுகள் ஆனா கூடுதலாக இருக்கும். முதல் பகுதிக்கு பிறகு ஓரளவு கையிருப்பு கூடும். இதுதான் சிம்பிளா சொல்ல போனா. உங்களை 4 பேர் விமர்சிச்சுட்டே இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில பிரச்சனையை உருவாக்குவாங்க. அதெல்லாம் நீங்க இன்வால்வ் ஆகாம தள்ளி இருந்தீங்கன்னா பெட்டர். அதே போல குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது வாழ்க்கை துணிவிற்கு முதல் பகுதியில் உடனால பாதிப்புலாம் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகுதியில அதுவும் பெரிய அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணாது, பிரச்சனை கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க குறிப்பா பிள்ளையார் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அரச மரத்தடியில அல்லது புளியா மரத்தடியில ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்க அருகம்புல் மாலையோ அல்லது வெள்ளெருக்கும் மாலையோ அணிவித்து நீங்க ஒரு 3 சுத்தி பிள்ளையாரப்பா கிட்ட நீங்க உண்மையா வேண்டிங்க. கண்டிப்பா பிள்ளையாருடைய அருளும் ஆசையும் இருக்கும் போது பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு. அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் பெரிய அளவுக்கு சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இல்லாம இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.